ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சினி பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபன்னான, த்ரில்லிங்கான, ஆக்ஷனான, காமெடியான, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன எல்லா ஜானர்லேயும் பில்டப் கொடுக்குறாரே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கேற்ற ஒரு ஒர்த்தான மூவி தான் இது. நம்ம சுராஜ் சார் நடித்த மலையாளத்தில் ரிலீஸ் ஆன மோகினி ஆட்டம் அப்படின்ற படத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அதோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம், அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு. இப்போ அதில் செகண்ட் பார்ட் பரதநாட்டியம் டு மோகினி ஆட்டம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுராஜ் சாரும் அவரோட ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு எந்த வேலை வெட்டிக்குமே போகாமல், சரி வெட்டியாகவே இருக்கிறோமே, ஸோ எதனா பண்ணணும், நம்ம எதனா பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோவில் ஒன்று கட்டுவாங்க. கோவில் கட்டி ஒரு 2 வருஷத்தில் அப்பா அமோக வளர்ச்சி அடைஞ்சிடும். அப்படி அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வளர்ச்சி எடுத்துருவாங்க இவங்க. நல்லா உண்டியலில் காசு பார்க்கறதுலேருந்து நல்லா உண்டியலில் பெரட்டுற வரைக்கும் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்மூத்தான லைஃப் போயிட்டு இருக்கும்போது அந்த 3 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் மட்டும் இறந்துருவார். இறந்ததுக்கு அடுத்தது ஒரு திடீர்னு ஒரு நாள் கவர்மெண்ட் அந்த கோவில் இருக்க இடத்த நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு இது கொடுத்தா ஆகணும் இந்த இடத்த அப்படி நீங்கள் கொடுக்கணும்னா ஒரு 75 lakhs வேணும், அது 75 lakhs கொடுத்தா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல கேதர் ஆவாங்க. ஸோ சுராஜ் சார் என்ன ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாரு, ரொம்ப பேசினே இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் சேர்ந்து சுராஜ் சாரை மர்டர் பண்ணுறாங்க. ஸோ மர்டர் பண்ணி அவர் வீட்லேயே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுன்னு இருப்பாங்க. நம்ம சுராஜ் சாரோட மச்சான் என்ன நம்ம மாமாவை ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வரும்போது இவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு பார்ப்பாரு. பார்த்துட்டு எப்படியோ கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சி ஓகே இவங்க தான் நம்ம மாமா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு ஓகே எதனா சரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாரு. இப்படி லாஸ்ட்டாக அந்த பாடியை வச்சு இவங்க என்னென்ன ஃபன் பண்ணுறாங்க, என்னென்ன நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்கன்றதான் இந்த படத்தோட கதையாகவே இருக்கும். படம் பார்த்த வரைக்கும் உண்மையாக சொல்கிறேங்க, 2 hour போரே அடிக்கல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு படம். நிஜமாக ஒரு துளி லேக் இல்லை. நம்ம சுராஜ் சாரோட ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்ல. இதில் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் இந்த ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த படம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு இந்த ரிவ்யூ பார்த்துட்டு போய் இந்த படத்தை பாருங்கள். அப்போ தான் இந்த ரிவ்யூ எவ்வளோ ஒர்த்துன்றது உங்களுக்கு புரியும். இதே மாதிரி வேறு ஒரு படத்தில் வேறு ஒரு புது படத்தோட உங்களை சந்திக்கிற வரை உங்ககிட்டேருந்து விடைபெறுவது நம்ம சினி பாயிண்ட் ஆஃப் வியூ சேனல்.